வெரி குட் ஆஃப்டர்நூன். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நல்லா இருக்கீங்களா? ஆல் ரைட். ஸோ இஸ் மை வீடியோ ஸ்டக் சார்? Am I audible, sir? Yeah, yes, ma'am. देखिए Ma'am, yes, दिए ma'am, you are audible. आपने उनके पास बात ஓகே. ஸோ குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு ரீகேப் பண்ணுவோம் சவுண்ட்ஸை. அண்ட் இன்னைக்கு புதுசா சவுண்ட்ஸ் கத்துக்க போறோம். ஆல் ரைட். ஸோ லெட்ஸ் ப்ரொசீட். ஸோ இன்னைக்கு சவுண்ட்ஸ் என்ன நம்ம ரீகேப் பண்ண போறது? ஃபர்ஸ்ட் இதே மாதிரி ஆர்டர்லேயே கூட நீங்க எழுதி வச்சுக்கோங்க புக்ல. ஸோ இந்த ஆர்டர்லயே நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்ட்ஸ் வேர்ட்ஸ் பிளெண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆல்ரைட். ஸோ ஆ ட் ஏ ப ஆக்ஷன்ஸோ ரிப்பீட் பண்றேன் நானு. ஆ ட் ஏ க ஆல்ரைட். அடுத்ததாக உங்களுக்கு க க க. ஓகே, ரெண்டுமே க தான் சவுண்ட்ஸ் போடும். பட் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் எழுத்து இருக்கு. ஓகே, த லெட்டர் நேம் இஸ் டிஃப்ரெண்ட். இது சீன்னு சொல்லுவோம், இத கேன்னு சொல்லுவோம். பட் சவுண்ட் உச்சாரணம் ரெண்டு பேருக்கும் க. அதுக்கும் ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பார்த்தோம். எந்த க எப்போ எழுதணும்ன்றது நம்ம அதையும் படிச்சிருந்தோம். அதுவும் நான் ரீகேப் பண்ணிட்டேன், டோன்ட் வரி. இது வந்து எ எ D, 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 D. Okay, so this is what we read. அடுத்ததாக இது பார்த்தோம். க க ஜின்றதோட பெயர் க க க க க க. இந்த மாதிரி வாட்டர் கர்கிள் பண்ற மாதிரி க க க க. ஆ ஆ ஆ ஆ அம்பிரலா. ஒரு அம்பிரலாவை துறக்கிற மாதிரி. இது லாலிபாப் கிளிக் பண்ற மாதிரி ஆக்ஷன். ஓகே, சோ ஆக்ஷன்ஸும் பார்த்துட்டோம், குவிக்கா சவுண்ட்ஸும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். இந்த இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வர மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு வேர்ட்ஸை வந்து நான் ஜம்பிள் பண்ணி வச்சிருப்பேன். உங்களுக்கு ஒரு படம் க்ளூ கொடுத்துருப்பேன். அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும் அது எந்த வேர்டு பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னு. ஸோ ஆக்டிவிட்டிக்குள்ள போலாமா? அதுக்கப்புறமா இன்னைக்குள்ள சவுண்ட்ஸை கத்துக்கிட்டு அதோட ஆக்டிவிட்டியும் நம்ம பார்ப்போம். ஓகே, so let me share my screen now. All right. இப்ப நீங்க சொல்லுங்க, இது வந்து என்ன வேர்டு இருக்கு? அந்த படத்தை பார்த்தாலே அந்த வேர்டை உங்களால கண்டுபிடிக்க முடியும். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வேர்டு? வெரி குட். கண்டுபிடிக்கிறீங்களா? நான் வெயிட் பண்ணட்டுமா? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, நான் க்ளூ கொடுக்கட்டுமா? இந்த வார்த்தை வந்து சீல ஆரம்பிக்கும், அதாவது க என்ற சத்தத்துல ஆரம்பிக்கும். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வேர்டு அது? க என்ற சத்தத்துல ஆரம்பிக்கும். கண்டுபிடிச்சிட்டீங்களா? க. ஓகே, வெரி குட். க இல்ல கிள கிள. அப்போ இல்ல கிள கிளாம்ப்ன்ற வேர்டு. அப்போ கிளாம்ப்ன்ற வேர்டு போது என்னெல்லாம் சத்தம் கேக்குது? க இல்லா எல்லோட சத்தம். ஆ கிளா ஆ ஆ ஏவோட சத்தம். ப ப கிளாம்ப. வந்து அப்புறம் தான் ப வருது. அப்போ ம்னா என்ன? எம்மோட சவுண்ட். அதனாலதான் எம்ம வந்து ம படிக்காதீங்க, ம்னு படிங்கன்னு சொல்றது. lamp. ஓகே, காட் இட். அடுத்ததாக இது என்னது? ஆடம்பரமா ஒரு ஸ்டேஜா இருக்கு. ஆடம்பரம்க்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. ஸோ இதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அடுத்த வேர்டுக்கு போவேன், கடைசியா திருப்பி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க எழுதுங்க, உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். இப்ப நீங்களே பிளெண்ட் பண்ணி கண்டிப்பா எழுத முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்தாச்சு நானு. ஓகேங்களா?
ரைட். அடுத்த வேர்ட் பார்க்கலாமா? இது நீங்க எழுதிட்டீங்களா? 5 லெட்டர் வேர்ட் பாருங்க. 2 லெட்டர் 3 லெட்டர்ல இருந்து இப்ப 5 லெட்டர் வேர்ட் உங்களால பிளெண்ட் பண்ணி எழுதி படிக்க முடியும். இது வந்து ஆடம்பரமோட இங்கிலீஷ் வேர்டு. பாருங்க, இந்த பையன் பயங்கர டென்ஷன் ஆயிருக்கான். டென்ஷனுக்கு இன்னொரு வார்த்தை என்னது? அதுதான் இந்த வேர்டு. எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் அடுத்ததுக்கு போறேன். சாட் பாக்ஸ்ல ஆன்சர்ஸ் எழுதுங்க உங்களுக்கு தெரிஞ்சா. நான் பார்த்துட்டு இருக்கேன் சாட் பாக்ஸ. ஓகே, அடுத்தது போலாமா? ரைட். என்னது? ஓ, அருவருப்பா இருக்கு. அருவருப்பா இருக்குக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? எவ்வளோ லெட்டர் வேர்டு பாருங்க. 1 2 3 4 5 6 7 லெட்டர் வேர்டு உங்களால ஃபானிக் சவுண்ட் வச்சு உங்களால படிக்க முடியும். என்ன வார்த்தையா இருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் அடுத்ததுக்கு போறேன். அடுத்ததுக்கு போலாமா? அடுத்ததுக்கு போறேன் பாருங்க. இது கேமல். கேமலுக்கு இந்த இடம் ஆரோ மார்க் போட்டிருக்குல்ல, அது என்னன்னு சொல்லுவாங்க? அது என்னன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, அடுத்ததுக்கு போலாமா? இது பாருங்க, இது பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். இது என்னது? அதுதான் இங்க எழுதணும் நீங்க. இது என்னது? அததான் எழுதணும். முடிச்சிட்டீங்களா? நான் வெயிட் பண்றேன். கடகடான ஆன்சர்ஸ் நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், பட் உங்களுக்கு அது மெமரைஸ் ஆகிறது கஷ்டமா இருக்கும். அதனால உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்குறேன். நீங்க சிந்திச்சு அந்த ஸ்பெல்லிங் தெரியும்னு, இப்ப ஃபர்ஸ்ட் வேர்டு இருந்தது இல்லையா, அந்த வேர்டு தெரியும்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு நம்ம எழுதிட கூடாது. அதோட சவுண்ட் போட்டு கிளாம்ப்னு ஃபர்ஸ்ட் வேர்டு படிச்சோம். அப்ப நம்ம CLAMP கிளாம்ப் அப்படி எழுதுனா பிரயோஜனமே இல்லை. க இல் ஆம் ப 5 சவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதணும். அந்த மாதிரி எழுதுங்க எல்லாரும். இது பாருங்க, ஏதோ துணியெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறாங்க. உள்ள எடுத்து வைக்கல, உள்ள இருந்து வெளியே எடுத்து வைக்கிறாங்க. அப்படி மாதிரி தெரியுது எனக்கு. சோ அது என்ன சொல்லுவாங்க? பேக்கோட ஆப்போசிட் என்னது? அதை தான் நீங்க இங்க எழுதணும். ப்ளூ கூட கொடுத்துட்டேன். பேக்கோட ஆப்போசிட் தான் உங்களுக்கு எங்க எழுதணும். அடுத்ததாக போலாமா? இது என்னது? வழுக்கி விழுந்திருக்கான், வழுக்கி விழுறான், அந்த மாதிரி ஒரு வேர்டு அது. என்ன வேர்டு அது? வழுக்கறதுக்கு என்ன சொல்லுவோம்? எழுதிட்டீங்களா? ஒன்லி 4 லெட்டர் வேர்ட். இது பாத்தீங்கன்னா 6 லெட்டர் வேர்ட் போகணும். அதை பார்த்தது பாருங்க. ஸோ 6 லெட்டர் வேர்ட், 4 லெட்டர் வேர்ட், 7 லெட்டர் வேர்ட் எல்லாமே உங்களால எழுத முடியுது, எழுத முடியும். இது பாருங்க, இங்க ஒரு கட்டி மாதிரி இருக்கு, அது என்னவா சொல்லுவோம்? இது வந்து பாருங்க, ப இல்ல அம்ம பிளம்னு படிக்க வருது, பட் இத வந்து வேற மாதிரி பண்ணோம்னா அது வேற வேர்டு வரும். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வேர்டு? அடுத்ததாக பாருங்க. இது பாருங்க, இது வந்து ஒரு ஃப்ரூட். அந்த ஃப்ரூட்டோட பேர் என்ன? அந்த ஸ்பெல்லிங் தான் நீங்க இங்க எழுதணும். நிறைய இருக்கிறதுனால எஸ்ல முடியும், ப்ளூரல்ல முடியும். சிங்குலர் கிடையாது, ப்ளூரல். பன்மை வார்த்தைன்னு சொல்வீங்களா? ஒருமை பன்மை. ஓகேயா? இப்ப நம்ம போலாமா ஆன்சர்ஸ் பார்க்க? இல்ல எழுதிட்டீங்களா? ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டோம் நம்ம, கிளாம்ப்னு. செகண்ட் ஒன் பார்க்கலாமா? என்ன? ஆடம்பரம்க்கு கிராண்டுன்னு சொல்லுவோம். இப்ப நீங்க எழுதுங்க பார்க்கலாம். கிராண்டு. 5 சத்தம் கேக்குதா எல்லாருக்குமே? இப்ப நான் என்னோட வீடியோ ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி உங்களுக்கு அத அத இது பண்ணணும். நீங்க பாருங்க. க, ர், and. 5 சத்தம். அந்த 5 சத்தம் யாருது? கனா என்னது? சீயோட சத்தம். ர்னா என்னது? ஆரோட சத்தம்.
என் வாய் எப்படி போச்சு? மேலதான் போச்சு. ஏன்னு போல, ஆன்னு போச்சு. அப்போ அப்போ அது மாதிரி பண்ணி நீங்க கண்டுபிடிங்க. கனா ஜியோட சத்தம். கிராண்ட். புரியுதா உங்களுக்கு எல்லாருக்குமே? கிராண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு? எஸ். அடுத்தது போலாமா? இது பாருங்க, ஸ்ட்ரெஸ். என்னது? ஸ்ட்ரெஸ். கான்சனன்ட் பிளெண்ட் வருது பாருங்க. வந்து அடுத்தது உடனே ஆர் சொல்றது இல்ல. வாய் இப்படி போச்சு. அப்போ ஈயோட சவுண்ட் தான் நம்ம பேசணும். அப்போ எஸ் ரெண்டு வாட்டி எஸ் பாருங்க. ஸ்ட்ரெஸ். புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு? இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா அந்த வார்த்தையை எப்படி அரேஞ்ச் பண்ணி எழுதணும்? இப்ப இந்த வார்த்தை வந்து பேர் வந்து டிஸ்கஸ்ட். டிஸ்ன்னு ஒண்ணு ஞாபகம் வச்சு. அது வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ். எதுவுமே ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஆட் பண்ணோம்னா அது ப்ரிஃபிக்ஸ். டிஸ்ன்றது ஒரு ப்ரிஃபிக்ஸ். கஸ்ட். க க இது சொன்னேன் இல்லையா? க ஆ ஆ ஸ்ட். க அஸ்ட். கஸ்ட். ஓ டிஸ்னா என்னது? ட ட ஏ டிஸ் ஆயிடுச்சா? இந்த ப்ரிஃபிக்ஸ் டிஸ். கஸ்ட். க ஆ டஸ். கஸ்ட். disgust. I am disgusted with this sight. யாரோ வாமிட் எடுத்துறாங்க, உங்களுக்கு பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு. டிஸ்கஸ்டிங் அப்படி சொல்றீங்களே, அதுதான் டிஸ்கஸ்ட். இந்த கேமலோட அந்த மேல எப்படி இருக்கு இல்லையா, அத வந்து ஹம்ப்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஹம்ப். அம்ப. என்னென்ன சத்தம் கேக்குது? ஹேச்சோட சத்தம் கேக்குது. ஹேச்சை நான் இங்க எழுத மறந்துட்டு இருக்கேன். இந்த ஹேச்சும் சவுண்ட் நீங்க படிச்சிருக்கீங்க. ஹம்ப். ஹம். ஓகே. ஹம். ஹம். ஹேச். அம்ப. ஹம். அடுத்ததாக பார்ப்போம் பாருங்க. இது வந்து பிளக். அப்போ பிளக்ல என்ன சத்தம் கேக்குது? நாலு சத்தம் கேக்குதா? பியோட சத்தம், எல்லோட சத்தம், அம்பர்லா யூவோட சத்தம், ஜியோட சத்தம். பிளக். பிளக். அடுத்ததாக பாருங்க, அன்பேக். பேக்கோட ஆப்போசிட் என்னது? அன்பேக். அப்போ அன்ன்றது என்னது? அதுவும் ஒரு ப்ரிஃபிக்ஸ். ஓகேங்களா? ஒரு வேர்டுக்கு அப்புறம் ஆட் பண்ணா அது சஃபிக்ஸ், அதுக்கு முன்கூட்டியே ஆட் பண்ணா அதுக்கு பேர் ப்ரிஃபிக்ஸ். ஓகே. ப்ரிஃபிக்ஸ் அன். யூ அண்ட் த அன். யூவோட சவுண்ட் தான் அன். அப்ப யூஎன் எழுதிட்டு டேக். சிகே ரெண்டு கவும் எழுதணும். இதுவும் நம்ம கத்துக்க போறோம். ஏன் நம்ம ரெண்டு சியும் எழுதுறோம், கவும் எழுதுறோம்? ஏன் வெறும் ஒரு க எழுதுனா பத்தாதான்றது அதுவும் நம்ம பார்க்க போறோம் ஆக்டிவிட்டி. இது வழுக்கி விழுந்தான். ஸ்லிப். ஸ்லிப்டு பாஸ்ட் டென்ஸ். ஸ்லிப்டு. ஸ்லிப். ரெண்டு கான்சனன்ட் பக்கத்துல வரும்போது ஃபாஸ்டா சலாப் அப்படி படிக்க கூடாது. ஏ ஏ ஸ்லிப். அப்போ எஸ் ஓட சவுண்ட் ஏ ஸ்லிப். அடுத்ததாக பார்ப்போம் பாருங்க. பிளம். பிளம்னு இருக்கு. பட் அங்க என்ன வேர்டு இருக்கு? லம். லம்ப். அப்ப எது ஃபர்ஸ்ட் வரணும்? தான் ஃபர்ஸ்ட் வரணும். வந்து லாஸ்ட்ல வருது. பி வந்து லாஸ்ட்ல வருது. லம்ப். லம். லம். வெரி குட். அடுத்ததாக பாருங்க,
பிளம்ஸ். இந்த ஃப்ரூட்டுக்கு பேர் என்னது? பிளம்ஸ். ஊட்டி ஆப்பிள்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன் நிறைய பேரு. இங்க நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க அத. பட் அதுக்கு பேர் ஆக்சுவலி என்னது? பிளம்ஸ். ஓகே, பிளம்ஸ். 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 ஓகேங்களா? சோ இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே 4 லெட்டர் 5 லெட்டர் அபவ் 4 லெட்டர் தான் பார்த்திருக்கோம். 3 லெட்டர் வேர்ட் இன்னைக்கு பார்க்கல பாத்தீங்கன்னா. சோ இப்போ உங்களுக்கு கான்பிடென்டா இருக்கா? 4 லெட்டர் 5 லெட்டர் வேர்ட் 7 லெட்டர் வேர்ட் வரைக்குமே நம்ம வந்து ஃபானிக்ஸ்ல பிளெண்ட் பண்ணி படிச்சு பார்த்துட்டோம். ஓகேயா? யாராவது எழுதலைன்னா பார்த்து எழுதிக்கோங்க. நான் ஆன்சர் ஷோ பண்றேன், பார்த்து எழுதிக்கோங்க. clamp, and grand. ஓகேயா? திருப்பி திருப்பி கூட்டி படிக்க சொல்லி தரேன். ஏன்னா சின்ன சின்ன வார்த்தைகள் இப்ப கூட்டி படிக்க முடிச்சாதான் பெரிய வார்த்தை எல்லாம் உங்களால கூட்டி படிக்க முடியும் பிற்காலத்துல. disgust ரெண்டுத்தையும் சேர்த்தா disgust. hum pack, unpack, slip, lump, plums. கிளியரா? யாருக்காவது இந்த பழைய சவுண்ட்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா இப்பவே கேட்டுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம புது சவுண்ட் என்னன்னு பார்க்க போறோம். ஏதாவது டவுட் இருந்தா ப்ளீஸ் கேளுங்க. நான் ஸ்கிரீன் ஸ்டாப் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து அடுத்ததாக நம்ம வந்து புது சவுண்ட் பார்க்க போறோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது கஷ்டமா இருந்தா ஏதாவது படிக்க உங்களுக்கு? நோ? ஓகே, நோ ப்ராப்ளம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் சவுண்ட் வந்து எஃப் என்றதோட பெயர். வெறுமனே காத்து வாயில இருந்து அப்படிதான் வரும். சொல்லக்கூடாது, அப்படிதான் சொல்லணும். அத வந்து இப்ப உங்களுக்கு மறந்து போச்சுன்னா நான் சொன்ன மாதிரி எப்பவுமே எஃப் ஃபார் ஃபிஷ், எஃப் ஃபார் ஃபேன் அப்படி படிக்கிறோம்ல. அப்ப அந்த ஃபிஷ்ன்னு சொல்லும் போது என்ன ஃபர்ஸ்ட் சவுண்ட் கேக்குது? ஃபிஷ். flower, flower, flag, fish. Okay, frog. Okay, இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? சவுண்ட்ல சொல்லக்கூடாது, அப்படி சொல்லணும். ஓகே, இஸ் இட் கிளியர்? ரைட்? ஆல் ரைட். சோ இப்ப நம்ம வந்து இந்த வார்த்தையை வச்சுட்டு இங்க உள்ள ஆல்ரெடி லெட்டர்ஸ், இந்த லெட்டரை வச்சுட்டு மத்த லெட்டர்ஸோட சேர்ந்து நம்ம பிளெண்ட் பண்ணி என்னெல்லாம் வார்த்தைகள் எழுத முடியும் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே, பார்க்கலாமா? எஸ், பார்க்கலாமே. சோ லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ என்னெல்லாம் எழுதலாம்? ஃபேன் எழுதலாமா? ஃபேன் எழுதலாமா? ஃபேன். அடுத்தது என்ன எழுதலாம்? ஃபேட் எழுதலாமா? வேற என்ன எழுதலாம்? ஃபின் எழுதலாமா? ஃபின். அடுத்தது என்ன எழுதலாம்? fast. He ran very fast. அதனால ஃபாஸ்ட்னு சொல்ல மாட்டாங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். அது ஃபாஸ்ட் அப்படி சொல்லுவோம். அடுத்தது என்ன எழுதலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல ஆப், ஃபிளாப் எழுதலாமா? இல்ல ஃபிளிப் எழுதலாமா? இப்ப நான் எழுதுறேன், நீங்க படிங்க நான் என்ன எழுதுறேன்னு. ஓகேங்களா? என்ன எழுதியிருக்கேன் படிங்க. என்ன எழுதியிருக்கேன் படிங்க பார்க்கலாம். படிங்க. படிக்க முடியுதா? fed,
பெட். கரெக்ட். வேற என்ன எழுதலாம்? வேற என்ன எழுதலாம்? fog. fog எழுதலாமா? எழுதலாமா fog? fogனா பனி அப்படி சொல்லுவாங்க இல்லையா, fog. வேற என்ன எழுதலாம்? வேற ஏதாவது வேர்டு இருக்கா? ஃபேமிலி போது ஃபேமிலி எழுதலாம். flat எழுதலாமா? இல்ல at flat எழுதலாமா? வேற என்ன எழுதலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, fun 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 எழுதலாமா? fun, it was very fun, we had lot of fun. இப்ப பாருங்க, இந்த வி மட்டும் நீங்க பை ஹார்ட் பண்ணிக்கோங்க இப்பத்துக்கு. இது மட்டும் ஏன்னா W7 என்ன சொல்லு, we had lot of. இப்ப இதுல எல்லாமே உங்களால படிக்க முடியும், phonics வச்சே படிக்க முடியும். இங்க பாருங்க, இது மட்டும் இன்னும் கத்துக்கல நம்ம. ஓகேங்களா? சோ இத மட்டும் மை ஹேட் பண்ணிக்கோங்க. WE னா B. had had lot of fun. We had lot of fun. உங்களால கண்டிப்பா ஓன் இங்கிலீஷ் எழுத முடியும், பிளெண்ட் பண்ணி பண்ணி எழுத முடியும். புரியுதுங்களா? போக போக நீங்க இந்த மாதிரி சென்டென்ஸ கூட்டி கூட்டி எழுதிடுவீங்க. தமிழ் எப்படி நம்ம கூட்டி கூட்டி எழுதுறோம் படிக்கிறோமோ அதே மாதிரி இங்கிலீஷும் எழுத முடியும். போர்டு தெரியலைங்க, நான் புஷ் பண்ணிக்கிறேன். we had lot of funன்றது இப்ப தெரியுதா? ஓகே, வெரி குட். தெரியுதா உங்களுக்கு இப்ப போர்டு? we had lot of fun. எஸ், ரைட். ஓகே, வேற என்ன வார்த்தை எழுதலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு வார்த்தை பாருங்க, நான் எழுதுறேன். frog எழுதலாமா? இத படிங்க நீங்க, இப்ப நான் எழுதுறேன். என்னன்னு படிங்க, படிங்க என்னன்னு. நான் வெயிட் பண்றேன். உங்களால கண்டிப்பா படிக்க முடியும் அந்த வார்த்தையை. படிங்க. படிச்சிட்டீங்களா? இது ரெண்டுமே சேர்ந்து ஒரே வாட்டி கன்னு படிக்கணும். ஃப்ராக். இது படிங்க. ஃபிக், அத்திப்பழமா ஃபிக்னு சொல்லுவோம். ஃபிக். இது என்னது படிங்க? ஃபிஸ்ட். அடுத்தது படிங்க. வேற ஏதாவது உங்களால எழுத முடியும்னா சாட் பாக்ஸ்ல எழுதுங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். அடுத்தது எழுதலாமா? பாருங்க, இத படிங்க. போர்டு தெரியுதா? ஓகே, இந்த வார்த்தைங்க எல்லாம் உங்களுக்கு போர்ட்ல தெரியல, அதனால நான் இங்க திருப்பியும் எழுதுறேன். லாக்ன்றது கீழே எழுதிருக்கேன், தெரியல உங்களுக்கு. இது வந்து ஃபன்னு. வேற ஏதாவது தெரியாம இருக்கா? எல்லாம் தெரியுது இல்லையா? ஓகே, இது ஃபிஸ்ட் உங்களுக்கு தெரியுது. ஓகே, வேற என்ன எழுதலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, வேற ஏதாவது வேர்டு இருந்தா போர்ட்ல எழுதுங்க பார்க்கலாம். ஃபிளாக் எழுதலாமா? இல்ல ஆக் ஃபிளாக். இப்ப நான் ஒரு வேர்டு உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க டிக்டேஷன் வேர்டா எழுதுங்க. ஓகேங்களா? எழுதி இருக்க அந்த வேர்டு பாக்குறேன், அப்படி இல்லைன்னா நான் ஒரு வேர்டா டிக்டேஷன் வேர்டா தரேன் உங்களுக்கு. ஓகே, நான் வேர்டு தரேன், நீங்க எழுதுங்க. ஃபிளாஸ்க். ஆஸ்க், ஃபிளாஸ்க். ஆஸ்க், ஃபிளாஸ்க். எழுதிட்டீங்களா?
ஃபிளாஸ்க் எழுதிட்டீங்களா? எல்லாரும் இப்படி எழுதுனீங்களா? ஃபிளாஸ்க் ஃபிளாஸ்க் எழுதுனீங்களா எல்லாரும் இப்படி? ஸோ எஃப்ல எண்ட் ஆகிற வேர்ட்ஸும் நிறைய இருக்கு இல்லையா? இப்ப இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கூட பாருங்க. ஃபில்லு, ஃபெல்லு, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க எழுதலாம். ஃபில்லு, ஃபெல்லு. எஃப்ல எண்ட் ஆகிற வேர்ட்ஸ் எல்லாம் கூட நீங்க எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் எழுதுறேன். தெரியல, நான் ரப் பண்ணிடுறேன் போர்டு. ஓகே, போலாமா? போர்டுல எழுதலாமா? இப்போ எண்ட் ஆகிற வேர்ட் நான் டிக்டேட் பண்றேன், நீங்க எழுதுங்க. கிளிஃப், இந்த மாதிரி இந்த கிளிஃப் எழுதுங்க பார்க்கலாம். எல்லாரும் இப்படி எழுதுனீங்களா? எல்லாரும் இப்படிதான் எழுதிருப்பீங்க. பட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கிளிஃப்ல 2 எஃப் வரும். ஓகேங்களா? நிறைய பேர் க இல்ல எஃப் ஒரு சத்தம் தான் கேட்கறதுனால வெறும் எஃப் ஒன்னு தான் எழுதிருப்பீங்க. நோ ப்ராப்ளம். பட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இப்போ கிளிஃப்ல 2 வரும். இப்போ பஃப், மஃபின். இங்க பாருங்க, நடுவுல வருது. மஃபின், மஃபின். அடுத்தது எழுதுற பாருங்க. தெரியுதா? ஸ்டிஃப், ஸ்டாஃப். இந்த ஏ இங்க ஏ போட்டீங்கன்னா ஸ்டாஃப். எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிடுங்க ஸ்டாஃப். அது ஸ்டாஃப் சொல்லக்கூடாது, ஸ்டாஃப், ஸ்டாஃப். ஓகே, நிறைய வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்ப அடுத்த சவுண்டுக்கு போலாமா? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? அடுத்த சவுண்டுக்கு போலாமா? எழுதிட்டீங்களா எல்லா வேர்ட்ஸும்? நான் போர்டு ரப் பண்ணலாமா? இந்த பக்கம் இப்பதான் எழுதி போட்டேன், அதனால இன்னும் ரப் பண்ணல. எழுதுங்க. எழுதிட்டீங்களா? இப்ப நான் இன்னைக்கு இன்னொரு சவுண்ட் என்னன்னா நம்ம கத்துக்க போறது இன்னைக்கு ப, ப, ப. பீன்ற அதோட பெயர். அத ப, 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 பேன்னு சொல்லக்கூடாது. ப, ப, ப அப்படிதான் பாருங்க. அப்ப ப, பால் அப்படின்னு வருது இல்லையா நம்மளுக்கு? சோ நம்ம என்னெல்லாம் வேர்டு எழுதலாம் இங்க? ஸ்டார்டிங்ல இருந்து எழுதலாமா? நீயும் அழிச்சுட்டோமா? எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதலாமா? பேர்ல வேர்ட்ஸ் எழுதலாமா? நிறைய வேர்ட்ஸ் எழுதலாம் இல்லையா? பேர்ல எண்ட் ஆகிற வேர்ட்ஸ் எழுதலாம், பேர்ல ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் எழுதலாம், எல்லாமே எழுதலாம் தானே? அப்போ ப ஆட் பேட், ப ஏட் பிட், ப ஏட் பட் பெட், ப அட் பட். ஒரு வாவல் தான் நடுவுல மாறுது. மாறதுனால எப்படி நம்மளுக்கு பாருங்க, அந்த ஒலி மாறுது. அந்த லெசனோட அந்த ஒரு இதோட ஒலியே மாறுது. கரெக்டா? எஸ், எஸ். ப at bat, b it bit, b at but. புரியுதா? அடுத்தது போலாமா? வேற என்ன எழுதலாம்? b and band, b on bond, b and bun. இங்கேயும் பாருங்க, ஒரு ஒலிதான் மாறுது. ஒரு வவல் மாறுறதுனால அந்த ப்ரொனன்சியேஷனே மாறுது பாருங்க. பேண்டு, பேண்டு, பாண்டு, பண்டு. தெரியுது அவங்களுக்கு வித்தியாசம்? இங்கேயும் பாருங்க, ஒரு வவல் தான் மாறி இருக்கு. மாறினதுக்கு உங்களுக்கு எப்படி சவுண்ட் மாறுது? பேட், பிட், பெட், பட். யூ கெட் இட் ரைட். வேற என்ன எழுதலாம்? பேட் எழுதலாமா? பேட், பேட், பேட். வேற என்ன எழுதலாம்? இங்க பாருங்க, பெஸ்ட், பெஸ்ட், பெஸ்ட் எழுதலாமா? பெஸ்ட். வேற என்ன எழுதலாம்?
blast 5 letter word எழுதலாம் பாருங்க. blast, blast, bluff, போய் பேசுறான் அவன், he's bluffing, bluff, bluff. bed, இங்க bad, இங்க bed, ஐ போட்டோம்னா bed. இதான் பாருங்க, வெறும்னே ஒரு vowel நடுவுல மாறதுனால உங்களுக்கு வேர்ட்ஸே மாறுது பாருங்க. bit, big, big. bump, பம்ப்னா என்ன? ஒரு ரோட்ல போறோம், இப்படி ஒரு குழி இப்படி வந்தா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மேல ஒரு பம்பியா இருக்கு ரோடு. இல்ல பிரெக்னன்ட் லேடியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வயிறை பார்த்து கூட பம்ப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு ரோடு இப்படி இருக்குன்னா அதுல இப்படி வந்துச்சுன்னா இதுதான் பம்ப். அந்த ரோட்ல குழியும் மேடும் பள்ளமா இருக்குன்னா அதுதான் பம்ப். வேற என்ன வேர்ட்ஸ் எழுதலாம்? பிக்கும் எழுதிட்டோம், பம்பும் எழுதிட்டோம். வேற என்ன வேர்ட்ஸ் எழுதலாம் சொல்லுங்க பாக்கலாம். பன் எழுதலாமா? பன்னு, பக், லேடி பக். பெண்டு எழுதலாம் பாருங்க, பெண்டு. பெண்டும் எழுதலாம், பெண்டும் எழுதலாம். தெரியல, இங்க எழுதுறேன். பெண்ட், பெண்ட். சோ புரியுதா உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம்? ரைட், எழுதிட்டீங்களா? நான் வெயிட் பண்றேன். எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் போர்டை ரப் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு வேர்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம். பார்த்தோம், பார்த்தோம். ஓகேயா? அடுத்ததாக இப்ப இதோட ஆக்டிவிட்டி அண்ட் இந்த லைனை முடிச்சிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் சேர்ந்து என்ன நம்ம வேர்ட்ஸ் புதுசா பார்க்கலாம் அப்படின்னு ஜம்பிள்ட் வேர்ட்ஸ் ஆக்டிவிட்டி டைம் இருந்தா கண்டிப்பா பார்க்கலாம். இருக்கு டைம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு, கண்டிப்பா பார்த்துடலாம். இது முடிச்சிட்டீங்களா? எஸ். சோ இது கவனிச்சிங்களா எப்படி ஒரு வவல் மாறதுனால, இங்க பாருங்க, ஒரு வவல் மாறதுனால உங்களுக்கு எப்படி அந்த உச்சாரணம் மாறுது, ப்ரொனன்சியேஷன் சொல்லுவாங்க. கரெக்ட்? எஸ். All right. Okay, so we go to the activity. I hope there is no doubt in all these sounds. So மொத்தம் எத்தனை சவுண்ட் கத்துட்டு இருக்கோம் நம்ம? 1, 2, 6 sounds இங்க இருக்கு. அதுக்கப்புறம் இங்க ஒரு 6, 7 sounds இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7. 1, 2, 3, 4, 5, 6, 7. Correct. 6 plus 7, 13 sounds. 14, 15, 16, 17, 18, 19. So மொத்தம் 19 sounds உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 19 சவுண்ட்ஸ்ல உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்கக்கூடாது. ஏதா இருந்தா இப்பவே கேட்டுக்கோங்க. சோ தட் நான் அடுத்த சவுண்டு நம்ம மோஸ்டா அடுத்த கிளாஸ்ல வந்து இன்னும் சிங்கிள் சவுண்ட்ஸ் முடிச்சு அதுக்கு அடுத்த கிளாஸ்ல டபுள் சவுண்ட்ஸ்க்கு போறோம். ஸோ டபுள் சவுண்ட்ஸ் வரும்போது உங்களுக்கு சிங்கிள் சவுண்ட்ஸ்ல டவுட்ஃபுல்லா இருந்தா டபுள் சவுண்ட்ஸ் கத்து கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாம் முடிச்சிட்டீங்களா? எழுதிட்டு நம்ம போலாமா? ஸோ லெட்ஸ் கோ டு தி ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க தான் பண்ணணும். உங்களுக்கு எல்லா சவுண்ட்ஸும் சொல்லி கொடுத்தாச்சு. இது என்ன வார்த்தை? நீங்க நிறைய அந்த க்ளூ படத்திலேயே உங்களுக்கு க்ளூ இருக்கு. அடுத்த லெவல் போகும்போது நான் படம் எல்லாம் கொடுக்க மாட்டேன், நீங்களே தான் கண்டுபிடிக்கணும். ஒரு அந்த பிக்சர் வச்சுட்டு, ஐ மீன் பிக்சர் இல்லாமலே என்ன வார்த்தைன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இப்ப நீங்க எழுதுங்க பார்க்கலாம். பிக்சர் கொடுத்தாச்சு, என்ன வார்த்தை அதுன்னு. தயவு செய்து ஸ்பெல்லிங் தெரியும். இப்ப எனக்கு கிளாம்ப் ஸ்பெல்லிங் தெரியும்னா CLAMP கிளாம்ப் அப்படி எழுதாதீங்க. கிளாப் அப்படி எழுதுங்க. இப்போ இது என்னது எழுதிட்டீங்களா? எழுதி முடிச்சிட்டீங்கன்னா அடுத்ததுக்கு போறேன், அப்புறம் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம. இது என்னது? இது எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்ததுக்கு போலாம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட். எழுதிட்டீங்களா? இது என்னது பாருங்க, எத்தனை லெட்டர் வேர்டு? அது 7 லெட்டர் வேர்ட். உங்களால எழுத முடியும், பண்ணுங்க பார்க்கலாம். எஸ்.
எழுதிட்டீங்களா? ஆல் ரைட், அடுத்தது பண்ணவா? க்ளூ படத்துல இருக்கு. அந்த படத்தை பார்த்து அது என்ன வார்த்தைன்றது ஸ்பெல்லிங் தெரியும். தயவு செய்து அந்த ஸ்பெல்லிங் சொல்லி எழுதாதீங்க. சவுண்ட் சொல்லி சொல்லி எழுதுங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. இதை பார்த்தாலே ஈஸியா உங்களால கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? எழுதிட்டீங்களா? இப்ப நீங்க சவுண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களால கண்டிப்பா அத சவுண்ட் போட்டு எழுத முடியும். அடுத்தது பாருங்க, இது என்னது? எடுத்துட்டீங்களா? ஓகே, அடுத்தது பாக்குறேன். எடுத்துட்டீங்கன்னா சாட் பாக்ஸ சொல்லுங்க, நான் அடுத்ததுக்கு போறேன். அடுத்தது போறேன். எழுதிட்டீங்களா? ஈஸி, ரொம்ப ஈஸி இல்லையா? ஆனா ஈஸின்னு சொல்லி ஸ்பெல்லிங் தெரியும்னு எழுதிடாதீங்க ப்ளீஸ். அடுத்தது பார்க்கலாமா? கேம். அது என்ன கேம்னு சொல்லுங்க பார்க்கலாம். லாஸ்ட் ஒன். இது நான் வரைஞ்சும் காமிச்சேன் உங்களுக்கு. இந்த சைன ரோட்ல பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இப்படி ஒரு ரோடு வரப்போகுது. என்ன ரோடு அது, அந்த பேரும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகேயா? இப்ப நம்ம போலாமா? லெட்ஸ் கோ டு தி ஆன்சர்ஸ். எழுதிட்டீங்களா? So let's discuss the answers now. ஆமா, எஸ். chat பாக்ஸ்ல ஆன்சர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. வெரி குட், தேங்க்யூ so மச். எஸ், கரெக்ட். ஆல் ரைட், ஸோ லெட்ஸ் see this. இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்பெல்லிங் தெரியும்னு இதை வந்து flags அப்படின்னா FLAGS அப்படின்னு எழுதக்கூடாது. எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன் நானு. இப்ப வாய் காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. நீங்க என்னோட லிட் மூமெண்ட் பாருங்க. அது flags அப்படின்னா இப்படிதானே போச்சு வாய் பாருங்க. flags. அப்போ அந்த ஒவ்வொரு வேர்டு வந்தாலே அந்த வேர்டுல எத்தனை சவுண்ட் இருக்குன்னு அதை பிரேக் பண்ணி உங்களுக்கு டீகோட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸ்பெல்லிங் தெரியும். ஃபிளாக்ன்ற ஸ்பெல்லிங் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வாய்ப்பு இருக்கு. FLHG அப்படின்னு எழுதிடுவீங்க. பட் தெரியாத வார்த்தை வரும்போது எப்படி எழுதுவீங்க? அதுக்குதான் இப்போல இருந்தே ஃபானிக்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களால ஓரளவுக்கு டீகோட் பண்ணி அதுல என்னென்ன வேர்ட்ஸ் சத்தம் வருதோ அந்த வேர்ட்ஸ் அந்த லெட்டர்ஸ நீங்க எழுதுவீங்க. ஓகேயா? ஃபிளாக்ஸ். அப்ப கண்ணை மூடி கேளுங்க, அந்த சவுண்ட்ஸ் நல்லா கேளுங்க. ஜியோட சவுண்ட் தான் க. ஃபிளாக்ஸ். ஆல் ரைட், வெரி குட். flags. Very good, excellent, excellent. இப்ப அடுத்தது பார்க்கலாமா? எஸ், இப்ப இத சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஆன்சர்? வெரி குட். இப்ப இது ஒரு ஃபிளாஸ்க். அதனாலதான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஃபிளாக் ஆஸ்க்னு சொல்லுவாங்க. ஃபிளாஸ்க் நம்மள மாதிரி ஃபிளாஸ்க்னு சொல்ல மாட்டாங்க. ஆஸ்க் இல்ல, அது ஆஸ்க். டிட் யூ ஆஸ்க் ஹர் அப்படின்னு ஆஸ்க்னு தான் சொல்லுவாங்க. ஆஸ்க் இல்ல. இப்படி போகுது வாய். சோ FLASK அப்படின்னு எழுதாதீங்க ப்ளீஸ். ரைட், லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட். இது யாரு? ஏதோ ஒரு வேலை பாக்குறாங்க.
என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க, உங்க கையில என்ன ஒரு டூல்ஸ் இருக்குன்னு பார்த்து நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த வேர்டு வந்து பீல ஆரம்பிக்கும். அப்போ அது பிளம்பர், பிளமா. ஆக்சுவலி அது பிளம்பர்ன்னு சொல்லக்கூடாது, பிளமா, பிளமா. பி வந்து சைலண்ட் ப்ரொனன்சியேஷன்ல. பிள பேர். அந்த பேர்ன்றது நம்ம இப்போ பிரேக்கப் பண்றதுக்கு படிக்கிறோம். பட் ஆக்சுவலி அத பிளமா அப்படிதான் சொல்லுவாங்க, பிளமா. அடுத்ததாக பாருங்க, இது பார்த்தாலே இது ஒரு ஃப்ராக்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. வெரி குட். சாட் பாக்ஸ்ல ஆன்சர்ஸ் பண்றீங்க. வண்டர்ஃபுல், வெரி குட். சோ அடுத்த கிளாஸ்ல நம்ம ஏன் இத வந்து சிகே எழுதுறோம், ஏன் வெறும் கே எழுத மாட்டோம்ன்றத நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். ஓகேங்களா? ரெண்டு கேவும் வரும். முதல்ல சி எழுதிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கே எழுதணும். வெரி குட். It's time up, so we'll wind up. Crab, நாலு சத்தம் கேக்குது. ஸ்டார்டிங்ல க கேக்குது, அதனால சி தான் நான் இங்க எடுப்பேன். அடுத்தது கேக்குது, ஆர், ab, crab. Very good. So now sixth one. Plant. First sound என்ன கேக்குது, p. Second sound என்ன கேக்குது, l. So அதுதான் நம்ம இங்க எழுத போறோம். Plant. Wonderful. Wonderful. Good job. Good job. அடுத்தது இது பாருங்க, லிப்ஸ். உதடுகள் அப்படி சொல்றாங்களே, லிப்ஸ். ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன கேக்குது, ஏ ஏ ஏ பஸ், லிப்ஸ். ஏ lips. Lips. Last one. We have more 3 to go. Sorry. Fur la ஆரம்பிக்குது. Fur la frog. Girl முடியுது பாருங்க. இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா அந்த சவுண்ட் க, அதெல்லாம் பார்த்தோம். சோ இது பாருங்க, என்னவா கேம், என்ன game? Yes, wonderful. Very good. Very active participation. Thank you so much for your active participation. So it is golf, right? Golf. 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 The last one, we'll go for it. Yes, the last one is, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ரோடு நேரா எல்லாமே மேடும் பள்ளமா இருக்குன்னா அது bump. What do you call that as? Bump. Very good. Excellent. Bump. That's a bump ahead. When you go further, you may find a bump. Okay? Bump. Awesome. Very good. All of you have answered very well. Great job. Good job. So we'll just quickly recap the answers. Flags, flask, plumber, frog, crab, plant. Then இந்த மாதிரி வேகமா படிக்க கத்துக்கணும். Lips, frog, golf, and the last one is pump. Okay. Yes. I hope the class was informative. We all learned today. We have learned totally 19 sounds. I hope you all are able to make those sounds and blend and read. Blending ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா தயவுசெய்து chat box சொல்லுங்க. இன்னைக்கு அவ்வளவுதான், நான் முடிச்சுக்கிறேன். Thank you. நன்றி, வணக்கம்.